அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்பன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ மேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஸ்கூலில் என்ன படிக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக டீட்டெயிலா படிச்சீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க மேக்ஸ்ல சாதிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்க ஸ்கூல்ல இப்ப நீங்க பண்ற விஷயம் நாளைக்கு உங்களை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றத பத்தியும் ஒரு பாத் வே, இதோடைய ரோட் மேப் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிளியர்? Right. So myself, M. Dinesh Kumar, MSc MPhil PGDAM in Department of Mathematics. So நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு இருக்கும். பட் இப்ப எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் மேக்ஸ்ல என்ன ஸ்கோப் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஆல்ட்ரா போலாமா. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா மேக்ஸ்ல என்னென்ன ஸ்கோப்? ஸோ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதுல ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்கு, நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே பிரஸ்டீஜியஸான காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத கம்ப்ளீட்டா இப்ப நம்ம பார்க்கணும். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐஎம்ஓ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்னா என்ன, அந்த எக்ஸாம் எந்த மாதிரியான எக்ஸாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்து பாத்வே டு ஐஎம்ஓ. ஸோ டைரக்டா இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் அட்டன் பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். தென் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் ஐஎம்ஓ. இந்த இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? ஏன்னா பெனிஃபிட் இல்லாம நம்ம ஒரு விஷயம் பண்ண மாட்டோம். நார்மல் ஹியூமன் பீயிங் இது பண்ணா நமக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கணும். ஸோ அப்போ ஐஎம்ஓ படிக்கிறதுனால, ஐஎம்ஓ எக்ஸாம் கிளியர் பண்றதுனால, ஈவன் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். தென் ஹவு சிம்பிள் இஸ் திஸ். ஸோ ஒலிம்பியாடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம். பட் நிறைய பேர் ஒலிம்பியாட பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி 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 டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. நாட் ஈவன் வேர்ல்டு, ஓகே, இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ இப்போ மோர் தென் 100 கண்ட்ரிஸ் இந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப 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 டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டஃப் கிடையாது, இது சிம்பிள் தான். எப்ப இது சிம்பிள் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது பிரஸ்டீஜியஸ் அவார்டு. ஸோ பிரஸ்டீஜியஸ் அவார்டுக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ அந்த எஃபர்ட் எப்படி போடணும், அந்த எஃபர்ட் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இட் இஸ் நாட் அ டஃபஸ்ட் எக்ஸாம், இட் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம். எப்ப அதுக்கு நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு. தென் இன்னைக்கு நீங்க போடுற எஃபர்ட் நாளையோட சக்சஸ் ஆகும். ஸோ ஓவர் நைட்ல நம்ம ஒரு இடத்த ரீச் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு ஒவ்வொரு படியா ஏறி ஏறி தான் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல டீடைல்டா சொல்லணும். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட். ஸோ இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் அப்படின்னா என்ன, இந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு நம்ம எப்படி ஒவ்வொரு எக்ஸாமா கடந்து போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்கலாம், அவங்க ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா இருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஜோனல் ஆடி இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆடி இருப்பாங்க, ஸ்டேட் ஆடி இருப்பாங்க, அடுத்து நேஷனல் இன்டர்நேஷனல் போயிருப்பாங்க. ஸோ நீங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், எனக்கு எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இதே எஜுகேஷன்ல ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் நீங்க போகலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக்கு ஈக்குவலான எக்ஸாம் தான் ஒலிம்பியாட். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் 1959ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ மோர் தென் 120 கண்ட்ரிஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இதுல இந்தியால இருந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வெறும் 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும் ஐஎம்ஓக்கு முன்னாடி.
அது எந்தெந்த எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்ல இதுக்கு கிளாஸஸ் எடுக்க போறோம். அதை பத்தின டீட்டெயில் லாஸ்டா சொல்லுவோம். கிளியர்? ஸோ தமிழ்ல பியூர் தமிழ்ல நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ இந்த ஐஎம்ஓ அப்படின்றது நீங்க தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தாலும் ஓகே, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருந்தாலும் ஓகே, சிபிஎஸ்சியா இருந்தாலும் ஓகே, மெயின்லி நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இட் இஸ் நாட் அ டஃபஸ்ட் ஒன், இட் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஸோ நீங்க ஈவன் எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றது இங்க முக்கியம் இல்லை. நீங்க மேக்ஸை எவ்வளோ டீப்பா படிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ நீங்க மேக்ஸை கம்ப்ளீட்டா பியூரா லவ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா மேக்ஸை வந்து நம்ம லவ் பண்ணுவோம். ஓகே, மேக்ஸை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடா டீப்பா உள்ள போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த எக்ஸாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபார்முலா. நீங்க ஃபார்முலாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, டீப் திங்கிங் இருக்கணும். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஐஎம்ஓல ஒன்லி 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்களும் ஆகணும் அப்படின்னு நீங்க என்னென்ன பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பாத்வே இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் நீங்க ஐஓக்யூஎம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இந்தியன் ஒலிம்பியாட் குவாலிஃபையர் இன் மேத்தமெட்டிக்ஸ், ஐஓக்யூஎம். இதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுதான் ஐஓக்யூஎம். ஸோ அந்த ஐஓக்யூஎம் நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும், பட் மை ப்ரிஃபரன்ஸ் 12th ஸ்டாண்டர்டா இருந்தா இந்த எக்ஸாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம நீங்க உங்க போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கிளியர்? ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க இந்த எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கிளியர்? ரைட். ஸோ இப்ப ஜூலை 25th இதுக்கான அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஸோ நம்ம கையில 1 இயர் இருக்கு. ஸோ இந்த 1 இயர்ல நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிராக் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ நீங்க ஜஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா, எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த சமச்சீர் கல்வி, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இட் இஸ் நத்திங் மேட்டர். நீங்க எதா வேணா இருக்கலாம், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கிளியர்? ஸோ நீங்க ஐஓக்யூஎம் இந்தியன் ஒலிம்பியாட் குவாலிஃபையர் இன் மேத்தமெட்டிக்ஸ், இந்த எக்ஸாம்ல 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும். 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும். இந்த 100 மார்க்ஸ்ல நீங்க ஜஸ்ட் 10 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபை. வெறும் 10 மார்க்ஸ் தான். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் ஐஓக்யூஎம்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலான ஆர்எம்ஓ நீங்க எக்ஸாம் போகணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப். இது வந்து ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல். ஸோ அப்போ நீங்க ஜோனல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகணும்னா நீங்க 100 மார்க்ஸ்ல வெறும் 10 மார்க்ஸ் இருந்தா போதும், நீங்க குவாலிஃபை. ஆர்எம்ஓ நீங்க குவாலிஃபை. கிளியர்? ஸோ அப்போ 10 மார்க்ஸ் அப்படின்றது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் முடியாதது இல்லை. இட் இஸ் டிஃபிகல்ட், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். கிளியர்? ஸோ ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் நீங்க ஐஓக்யூஎம் கிளியர் பண்ணிட்டீங்க. ஐஓக்யூஎம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றது? ஆர்எம்ஓ. ஆர்எம்ஓன்றது ரீஜனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட். ஸோ இந்த ரீஜனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் எக்ஸாம் உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீஜனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்றது 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆகும். நீங்க எக்ஸாம் ஸ்கூல்ல எப்படி எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்க ப்ரூவ் சொல்லலாம். ஸோ இதுல அப்ராக்சிமேட்லி 200 இருந்து 300 ஸ்டூடெண்ட் அடுத்த எக்ஸாமுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. ஐஓக்யூஎம்ல இருந்து 300 இருந்து 400 ஸ்டூடெண்ட் ஆர்எம்ஓ பண்ணுவாங்க. ஓவராலா எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அதுல 300 to 400 ஸ்டூடெண்ட் அப்ராக்சிமேட்லி நெக்ஸ்ட் லெவலான ஆர்எம்ஓ பண்ணுவாங்க. ஆர்எம்ஓல அந்த 400 பேர்ல 200 இருந்து 300 பேர் அடுத்த எக்ஸாமான ஐஎன்எம்ஓக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. இன்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ இந்த இன்மோ அப்படின்ற எக்ஸாம் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான எக்ஸாம். இந்த இன்மோ அப்படின்றது இந்தியன் நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட். ஸோ நீங்க இந்த இன்மோல இருந்து இந்த ஐஎன்எம்ஓல இருந்து வெறும் 30 இருந்து 35 ஸ்டூடெண்ட், மோரோவர் 48 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இதில் எடுக்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 30 to 35 ஸ்டூடெண்ட்ஸை அடுத்த கேம்பான ஐஎம்ஓடிசிக்கு அனுப்புவாங்க. ஐஎம்ஓடிசி அதாவது நீங்க இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஐஎம்ஓடிசி அப்படின்ற ஒரு கேம்ப் நடக்கும். சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நடக்கும். ஸோ இந்த கேம்ப்ல
இந்த 30ல இருந்து 35 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 பேர் நீங்க அந்த கேம்ப் அட்டன் பண்றீங்கன்னா அந்த 40 பேர்ல வெறும் 6 பேரை செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய ஐஎம்ஓக்கு அனுப்புவாங்க. இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிடைக்கும். இதுதான் பாத்வே. பட் இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு போதுமான டைம் இருக்கும் அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கு. ஒன்ஸ் அந்த கொஸ்டினை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் இஸ் வெரி 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 சிம்பிள். கிளியரா? ரைட்டா? அந்த இன்மோல வந்து மொத்தம் 6 கொஸ்டின் இருக்கும், 4 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்லாம் அடுத்தடுத்த எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு புரியும். பட் கான்செப்ட் இஸ் காமன். ஸோ இதுக்கு ப்ராப்பரா எப்படி படிக்கணும், எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து IMOTC இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் ட்ரைனிங் கேம்ப் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நடக்கும். ஸோ இதுல வெறும் 6 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடுக்கு அனுப்புவோம். கிளியர்? ரைட். கிளியரா? ஸோ ஐஎம்ஓல வந்து 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். ஸோ 2 டே நடக்கும், 2 டேஸ் நடக்கும். ஸோ இந்த 2 நாள்ல முதல் நாள் ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க, 2வது நாள் ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. டோட்டல் 6 கொஸ்டின். ஒவ்வொரு நாளும் 4.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் போக போக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைம் லாஸ்டா 2024ல நடந்த ஐஎம்ஓல இந்தியால இருந்து 6 பேர் போனாங்க. இந்தியால இருந்து 6 பேர் போனதுல 4 பேர் கோல்டு மெடல், ஒருத்தர் சில்வர் மெடல், ஒருத்தர் பிரான்ஸ் மெடல். கிளியர்? ஸோ 6 பேருமே பிரைஸ் அடிச்சிருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த 6 பேருமே இந்த ஐஓக்யூஎம்ல இருந்து ஐஎம்ஓ வரைக்கும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. சைடு அவங்களுடைய ஸ்கூலிங்கும் பார்த்துருக்காங்க, இங்க ஒலிம்பியாடு பார்த்துருக்காங்க. ஸோ நீங்க ஒலிம்பியாடுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ் ரொம்ப 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 சுலபம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக் மாதிரி. நீங்க ஒலிம்பியாடுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது நீங்க எங்க இருந்து பண்ணணும்? உங்க ஸ்கூல்ல இருந்து பண்ணணும். ஸோ உங்க ஸ்கூலிங்ல நீங்க படிக்கிற ஒரு விஷயத்த ஒலிம்பியாடு லெவலுக்கு நீங்க அதை படிக்கணும். அது எக்ஸ்ட்ரா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஸ்கூல்ல என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான் இங்கேயும், பட் கொஞ்சம் டீப்பரா. ஸோ அதை கொஞ்சம் கிளாரிட்டியா கிளியரா நம்ம படிக்கணும். கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான். ஸோ இது ஐஓக்யூஎம்ல லாஸ்ட் டைமா நடந்த ஐஓக்யூஎம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பேசிக்கா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறத ப்ராப்பரா டீடைல்டா நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸி. ஸோ இந்த கொஸ்டின் என்ன? இந்த கொஸ்டின் என்ன இருக்கு? The smallest positive integer that does not divide 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9. ஸோ இந்த ப்ராடக்ட் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர், இந்த ப்ராடக்ட ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எந்த நம்பர் டிவைட் பண்ணாதுன்னு கேட்கிறாங்க. கிளியர்? கொஸ்டின் புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இந்த 1 into 2 into 3 into இந்த நம்பர் எல்லாத்தையும், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 3 into 4, 2 into 3 into 4. So 2 into 3 into 4 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணா வரும் 4 3s are 12, 12 into 24. இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் கிளாஸ் இருக்கேன். பட் இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இதுக்கான ஆன்சர் 11 அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடலாம். 11 அப்படின்னு நம்ம டிக் பண்ணிடலாம். கிளியர்? சூப்பர். 2 into 3 into 4 இந்த நம்பரை எந்த நம்பர் டிவைட் பண்ணாதுன்னு கேட்கிறாங்க. அதை மல்டிப்ளை பண்ணா 24. ஸோ 24 அப்படின்ற நம்பரை எந்தெந்த நம்பர் டிவைட் பண்ணும்? எந்த நம்பர் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 அப்படின்ற நம்பர் டிவைட் பண்ணும், 2 அப்படின்ற நம்பர் டிவைட் பண்ணும், 3 அப்படின்ற நம்பர் டிவைட் பண்ணும், 4 அப்படின்றத டிவைட் பண்ணும், தென் 6 டிவைட் பண்ணும், தென் 7 டிவைட் பண்ணுமா? 7 டிவைட் பண்ணாது. அடுத்தது 8 டிவைட் பண்ணும், 9 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 10 பண்ணுமா? பண்ணாது. 12 பண்ணும், தென் 24. ஸோ இது 1 2 3 4 6 8 12 24 அப்படின்றது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. Right? Factors of 24. But நம்ம இந்த இடத்துலயே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். 2 into 3 into 4. இந்த 24 நம்ம ஃபேக்டர்ஸா பிரிச்சோம்னா ப்ராடக்ட் ஆஃப் சம் நம்பர்ஸ் அப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா 2 into 3 into 4 எழுதலாம். ஸோ 2 into 3 into 4 எந்த நம்பர் டிவைட் பண்ணும்? 2 into 3 into 4. இந்த நம்பரை 2 டிவைட் பண்ணுமா? 2 டிவைட் பண்ணுதுன்னா 1 into 2 2. இந்த 3 into 4 அப்படியே ரிமைண்டரா வந்து, ரைட்? ஸோ இந்த 3 into 4 அப்படியே தான் இருக்கு. இந்த கோஷன்
ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல? ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 3 into 4. இந்த நம்பர் 2 டிவைட் பண்ணா 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் நம்பர் 3 4 தான் 12. 12 அப்படிங்கிறது கோஷன்ட் ஆகும். ஓகே, 12 into 2, 2 into 3 into 4, 24. Similarly, 2 into 3 into 4 divided by 3. 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 3 get cancel, 2 4 and 8. 8 3 தான் 24. So 8 அப்படிங்கிறது கோஷன்ட், இங்க 12 அப்படிங்கிறது கோஷன்ட். Leaving remain to 0. So இங்க 2 into 3 into 4 divided by 4. 4 4 get cancelled, 2 3 are 6. 6 4 are 24. So 6 அப்படிங்கிறது கோஷன்ட், remainder 0. So கான்செப்ட் புரியுது? So இந்த 2 into 3 into 4 எந்த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் டிவைட் பண்ணாது? எந்த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் டிவைட் பண்ணாதுன்னா இங்க 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும். சோ ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஓகே, இந்த எல்லா நம்பரும் 1 டிவைட் பண்ணும். சோ இதுக்கு அடுத்த இன்டிஜர் என்ன? 5. 5 அப்படிங்கிற நம்பர் இங்க டிவைட் பண்ணுமா? இந்த ப்ராடக்ட்ல எதையாச்சும் ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 5 வருமா? வராது. தட் வாஸ் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் 5. கான்செப்ட் புரியுது? இது ரொம்ப டீப்பரா இருக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளான ஒண்ணு தான். ரொம்ப டீப்பா நம்ம போவோம்னா into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9. இந்த நம்பர் 1 டிவைட் பண்ணுமா? 1 டிவைட் பண்ணா 1 1 கேன்சல் ஆகுது. இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணா அப்படின்னா கோஷன்ட் வரும். அடுத்து 2 டிவைட் பண்ணுவா, 2 2 get cancel. So 2 தவிர மற்ற எல்லா நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணா கோஷன்ட் வந்துடும். Then 3 டிவைட் பண்ணா 3 3 get cancel. So இது up to 9 வரைக்கும் கேன்சல் ஆகும். ரிமைண்டர் 0 வரும். So 9 க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 10. So இதுல 5 by 2 ஐ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 10 வரும். So 10 5 10. So மிச்சம் இருக்கிற நம்பர் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கோஷன்ட் வரும். கிளியரா? So பட் 10 டிவைட் பண்ணும் இந்த ப்ராடக்ட். Then அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 11. So 11 டிவைட் பண்ணுமா? இதுல ஏதாச்சும் ஒரு நம்பர் ப்ராடக்ட் பண்ணா 11 வருமா? வராது. ஏன்னா 11 is a prime number. 11 is a prime number. So the smallest positive integer that does not divide என்னது? 1 into 2 into 3 டிவைட் பண்ணாத smallest positive integer என்னது? 11. So it is very simple. So the product எந்த நம்பர் டிவைட் பண்ணாது? இந்த ப்ராடக்ட் 1 ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் டிவைட் பண்ணும். So 9 க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 10. So 10 டிவைட் பண்ணும். ஏன்னா 5 is 10. So இந்த ரெண்டே ப்ராடக்ட் பண்ணா 10. So மிச்சம் இருக்கிற நம்பர் கோஷன்ட்டா நமக்கு வந்து உட்காரும். So அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 11. 11 டிவைட் பண்ணாது. ஏன்னா இதுல எந்த ஒரு ப்ராடக்ட்டும் 11 ஆ இருக்காது. ஏன்னா 11 is a prime number. So 11 அப்படிங்கிற நம்பர் நம்ம எப்படி தான் எழுத முடியும்? ஒரே பாசிபிலிட்டி 1 into 11 or 11 into 1. So இங்க 1 and 11 இல்ல. Therefore 11 ஆல இந்த ப்ராடக்ட் டிவைட் ஆகாது. So very simple. So பேசிக்கான கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சா போதும். பேசிக் டிவிஷன். So இது வந்து 6th 7th நம்ம படிச்ச டிவிஷன் தான் क्वेश्चन நான் கேட்டிருக்கேன். கிளியரா? So ரொம்ப சிம்பிள். ஓகே. So இப்ப எல்லா क्वेश्चन இதே மாதிரி இருக்குமா சார்னா இல்ல. So நம்ம அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் क्वेश्चंस இருக்கும். So இப்ப அதே ஐஓக்யூம்ல 2024 ல கேட்ட இன்னொரு क्वेश्चन. ஓகே. So இந்த क्वेश्चन பாருங்க. 3 positive integers a b c with a greater than 0. So நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா a 3 பாசிட்டிவ் இன்டிஜர் abc a greater than c c. So a greater than c ன்றத உங்களுடைய ஹிண்ட். So அந்த ஹிண்ட் அங்க क्वेश्चनலயே கொடுத்துருவாங்க. என்ன ஹிண்ட் நம்ம யூஸ் பண்ணனும் அப்படி. then ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ac plus b plus c is equal to bc plus a plus c6. a plus b plus c is equal to 32. Find the value of a. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு a b c வேல்யூ கிடைக்கும். So அதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது? ரொம்ப சிம்பிள். So அதை எப்படி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு. So நம்ம டீப்பரா நான் போல ரொம்ப பேசிக்கா நான் சால்வ் பண்றேன் இந்த ப்ராப்ளம். So ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். அப்ப ac plus b
பிளஸ் சி, இந்த பிசி அப்படின்றது இந்த பக்கம் வந்தா மைனஸ் பிசி, இந்த ஏ அப்படின்றது இந்த பக்கம் வந்தா மைனஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர முடியாது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர முடியாது. நம்ம ரெண்டு பக்கமும் மைனஸ் பிசியை சப்ராக்ட் பண்றோம், பிசியை ரெண்டு பக்கமும் சப்ராக்ட் பண்றோம். அப்புறம் பிசியை சப்ராக்ட் பண்ணும்போது இங்க ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏசி பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பிசி பிளஸ் ஏ பிளஸ் 66. ரெண்டு பக்கமும் பிசியை நம்ம சப்ராக்ட் பண்ணிருக்கோம். ஏசி மைனஸ் பி பிளஸ் ஏசி பிளஸ் பி plus c minus bc is equal to bc plus a plus 66 minus bc. So here plus bc minus bc cancel ஆகும். So the minus bc இங்க இருக்கும். Then நமக்கு 66 மட்டும் தான் வேணும். a வை கேன்சல் பண்ணனும். அதனால ரெண்டு பக்கமும் a வை சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். a வை சப்ட்ராக்ட் பண்ணா a plus 66 minus a. So minus a plus a get cancel, 66 மட்டும் இருக்கும். So இதுதான் ஏசி, இந்த பிசிஏ இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ், ஏ இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் அப்படின்னு சொல்றோம். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு நம்மளால கொண்டு வர முடியாது. ரெண்டு பக்கமும் ஈக்குவலா நம்ம ஒரு இதை ஆட் பண்ண முடியும், ஒரு இதை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். எலிமினேட் பண்றோம். ஓகே, சோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்றோம், சம் டேர்ம்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றோம். நமக்கு தேவையானதை கொண்டு வரோம். கிளியர்? நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா a plus b plus c is equal to 32 கொடுத்தாங்க. இந்த a plus b plus c are product of some two terms அந்த மாதிரி எழுத முடியுமா? ஏன்னா இங்க வந்து நம்பர்ஸ் இருக்கு, 66 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதுதான் ஐடியாலஜி. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல 66 இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல 66 இருக்கிறதுனால ஏதோ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா 66 வரலாம், அல்லது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 66 வரலாம். ஸோ இங்க வந்து ஒரு 5 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் எழுத முடியுமான்னு. ஸோ ஃபேக்டர்ஸ் தான் எப்படி எழுதுறது? ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு. ஸோ இதை ஒன்னா எழுதிக்கலாம், ஒன்று போல எழுதிக்கலாம். அப்ப ஏசி மைனஸ் ஏ, தென் இங்க பி இருக்கு, இங்க பி இருக்கு. ஸோ அப்ப இதை நான் ஒன்னா எழுதிக்கிறேன், பி மைனஸ் பிசி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 60. தென் இப்ப இதுல இருந்து காமனா நம்ம எதை வெளியெடுக்கலாம், ஏவை வெளியெடுக்கலாம். ஏவை வெளியெடுத்தோம் அப்படின்னா மிச்சம் உள்ள என்ன இருக்கும், சி மைனஸ் 1 இருக்கும். இதுல இருந்து காமனா பியை வெளியெடுக்கலாம். பியை வெளியெடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் சி வரும், பிளஸ் சி இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 63. தென் இங்க சி மைனஸ் 1 இருக்கு, இங்க 1 மைனஸ் சி இருக்கு. ஒன்னு இந்த சி மைனஸ் 1 1 மைனஸ் சியா மாத்துங்க, அது இந்த 1 மைனஸ் சிய சி மைனஸ் 1 மாத்துங்க. எது நமக்கு ஈஸி அப்படின்னா இங்க தனியா இருக்கிறது சி தான் இருக்கு. therefore c minus 1 மாத்துறது தான் ஈஸி. அதனால இந்த 1 minus c ய c minus 1 ன்னு மாத்தணும். எப்படி மாத்துறது? 1 minus c ய நான் என்ன பண்றேன், is equal to some 0 வச்சுக்கணும். so taking minus on both sides, okay, which means multiply minus 1 on both sides. so minus 1 minus c is equal to minus 0. so 0 க்கு நெகட்டிவ் நம்பர் போட்டாலும் again பாசிட்டிவ் தான். So minus 1 போகும்போது minus 1 plus c, therefore c minus 1. So அப்ப sign change ஆயிடுச்சா? So இங்க இருந்தது plus 1 minus c அப்படின்றது minus 1 minus c வரும்போது c minus 1 வருது. therefore இந்த plus the minus மாத்துறேன். அப்ப a into c minus 1 minus b into c minus 1 plus c is equal to 60. Alright. Clear? இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க c மைனஸ் 1 இருக்கு, இங்க c மைனஸ் 1 இருக்கு, இங்க வெறும் c மட்டும் தான் இருக்கு. பட் நீங்க c மைனஸ் 1 அப்படின்னு இருந்தா அந்த c மைனஸ் 1 காமனா வெளியெடுத்துடலாம். so c மைனஸ் 1 காமனா வெளியெடுத்தா c மைனஸ் 1 into something which is equal to some number. so a product of two terms is equal to some number ன்னு வரும். therefore subtract minus 1 on both sides. subtract minus 1. subtract 1 on both sides. we get ரெண்டு பக்கமும் 1 subtract பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு பக்கமும் 1 subtract பண்ணோம் அப்படின்னா a into c minus 1 அப்படியே இருக்கும்.
minus b into c minus 1 அப்படியே இருக்கும் plus c இங்க ஒரு minus 1. so left hand sideல ஒரு minus 1, right hand sideல ஒரு minus 1. so இப்ப காமன் எடுத்துக்கலாமா? இப்ப நம்ம ஒண்ணா எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம்? இங்க ஒரு c minus 1, இங்க ஒரு c minus 1, இது ஒரு c minus 1. so c minus 1 காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படினா c minus 1 into இங்க மிச்சம் இருக்கும் a இருக்கும், இங்க மிச்சம் இருக்கும் minus b இருக்கும், இங்க மிச்சம் இருக்கும் plus 1 இருக்கும், which is equal to 66 minus 1 65. therefore c minus 1 into a minus b plus 1 is equal to 65. clear? அப்ப product of two numbers is equal to 65. so இதுல இருந்து தான் நம்ம क्वेश्चन ரைஸ் பண்ண போறோம். இதுல இருந்து தான் நம்ம क्वेश्चन ரைஸ் பண்ண போறோம். so இந்த क्वेश्चन ரைஸ் பண்ண போறோம் அப்படினா இது வரைக்கும் ஒரு கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? so இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பேசிக் ஐடியாலஜி. so இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல டைம் இருக்கு. ஓகே? so இந்த இடத்துல வந்து நமக்கு வைக்கணும். so இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட ஆல்ரெடி a plus b plus c is equal to 32ன்றது இருக்கு. so equation number 2. so இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். so product of two terms is equal to 65. so 65 அப்படின்ற நம்பரை எப்படி எழுதலாம்? 65 அப்படின்ற நம்பர் எந்தெந்த டேபிள்ல வரும்? 5 டேபிள்ல வருமா? so 5 into 30. 5 into 30 65. similarly 13 into 5 65. 5 into 30 65. 13 into 5 65. வேற எந்த இடத்துல 65 வரும்? 65 அப்படின்ற நம்பர் வேற எந்தெந்த டேர்ம்ஸ்ல வரும்? 5 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வராது, 1 டேபிள் 1 into 65. 1 into 65 வரும் இல்லையா? so 1 into 65 or 65 into 1. so அது 5 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வராது, 7 டேபிள்ல வராது, 8 டேபிள்ல வராது. இதெல்லாம் பாசிபிள். இதுக்கு மேல வேற எதுவும் பாசிபிள் இல்லை. கிளியர்? அப்போ 65 வேணும் அப்படின்னா ஒன்று 5 into 13 இருக்கணும். 5 into 13 is equal to 65 or 13 into 5 is equal to 65 or 1 into 65 is equal to 65 or 65 into 1 is equal to 60. Okay, therefore c minus 1 is equal to 5, a minus b plus 1 is equal to 30. So இப்படி இருக்கலாம். இது பாசிபிள். so case 1 ஒவ்வொரு கேஸா நம்ம செக் பண்ணணும். so first case என்ன? c minus 1 is equal to 5, a minus b plus 1 is equal to 30. okay தான case 1. ஏன்னா 5 into 13 அப்படின்றது 65. அப்ப 5 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? c minus 1 இருக்கு, 30 இருக்கிற இடத்துல a minus b plus 1 இருக்கு. therefore இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த -1 இந்த பக்கம் போனா +1. therefore c is equal to 6. c யோட வேல்யூ 6. சோ இங்க மிச்சம் இருக்கிறது a minus b plus 1. so இந்த +1 அந்த பக்கம் போனா -1, therefore 12. a minus b is equal to 12. a minus b is equal to 12. okay, so c யோட வேல்யூ 6, a minus b யோட வேல்யூ 12. clear? right. இப்ப ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்கு? a plus b plus c is equal to 32 இருக்கு. a plus b plus c is equal to 32. ரைட்டா? so already since அப்படினா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு a plus b plus c is equal to 32. so already இங்க c யோட வேல்யூ 6. அந்த 6 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அந்த 6 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா a plus b plus 6 is equal to 32. இந்த பக்கம் இருக்க 6 அந்த பக்கம் போனா -6. so -6 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? a plus b is equal to 32 minus 6 என்ன வரும்? 20. so a plus b is equal to 26, a minus b is equal to 12. இத ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா?
இதை ரெண்டையும் சால்வ் பண்ணா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிடும். கிளியர்? a plus b is equal to 26, a minus b is equal to 12. இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? a ஓட வேல்யூவும் கிடைச்சிடும், b ஓட வேல்யூவும் கிடைச்சிடும். Therefore a plus b is equal to 26, a minus b is equal to 12. So the ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா b get cancel. 2a is equal to 38. Therefore a is equal to 19. So a ஓட வேல்யூ 19 அப்படினா b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? So a plus b is equal to 26. So by a plus b ஓட வேல்யூ 19 is equal to 26. Therefore a ஓட வேல்யூ 26 minus 19 is 7. So by a ஓட வேல்யூ 7, a ஓட வேல்யூ 7, b ஓட வேல்யூ a ஓட வேல்யூ வந்து 2a, a ஓட வேல்யூ 19. So this is b ஓட வேல்யூ. Okay, 19 plus b, so b. So a ஓட வேல்யூ 19, b ஓட வேல்யூ 7, c ஓட வேல்யூ 6. Right? c ஓட வேல்யூ 6 தான். ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா தப்பானதை கண்டுபிடிக்கணும். கரெக்டா தப்பானது எப்படி தெரியணும்? ஹிண்ட் நமக்கு கிட்டது a greater than c. c ஓட a பெருசு, c ஓட a பெருசு. கண்டிஷன் satisfied. அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? find the value of a. so a ஓட வேல்யூ 19. 19 is my answer. ஓகே. சோ மொத்த மூணு ஈக்குவேஷன் நீங்க போட்டீங்கன்னா மொத்த மூணு ஈக்குவேஷன் என்ன வந்தது? இந்த இருக்கு. So c minus 1 is equal to 13. a minus b plus 6 is equal to 5 போட்டீங்க அப்படின்னா a greater than c கண்டிஷனை satisfy பண்ணா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் क्वेश्चन, ரொம்ப சிம்பிள். சோ இங்க நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல. இந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணல. क्वेश्चन அப்படியே ப்ரோசீட் பண்ணோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அதை அப்படியே நம்ம ப்ரோசீட் பண்ணோம். ப்ரோசீட் பண்ணும்போது ஆன்சர் ஈஸியா வரும். சோ இதுதான் ஒலிம்பியாட் எக்ஸாமோட ரூல். சோ நீங்க படிக்கிறத டீப்பரா நீட்டா படிச்சிருங்க. क्वेश्चन சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. கிளியரா? கான்செப்ட் புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். क्वेश्चन இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்க எந்த டாபிக்ல இருந்தவனா क्वेश्चन கேட்கட்டும், அந்த क्वेश्चन அப்படியே நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே ப்ரோசீட் பண்ணுங்க. ப்ரோசீட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். கிளியரா? ரைட். சோ எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஐடியாலஜி தெரியுது அவங்களுக்கு. இப்படிதான் நம்ம क्वेश्चन அப்ரோச் பண்ணணும். क्वेश्चन நம்ம இப்படிதான் கொண்டு போகணும். சோ அதுல ஃபிக்ஸடா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இந்த क्वेश्चन தான் எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चनன்றத படிக்க கூடாது. சோ கான்செப்ட படிக்கணும். சோ கான்செப்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டா படிக்கிறீங்களோ, டீப்பா படிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சார், இவ்வளவு டீப்பா படிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ நான் டீப்பா படிச்சு நான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ நார்மலா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஐஎம்ஓ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல எல்லாம் நீங்க டைரக்டா அட்மிஷன் போட்டுக்கலாம். ஐஎம்ஓ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல நீங்க டைரக்டா அட்மிஷன் போட்டுக்கலாம். 1 minute. ஓகே. ஸோ நீங்க ஐஎம்ஓ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் கிளியர் பண்ணீங்கன்னா இந்த காலேஜ்ல நீங்க ஈஸியா அட்மிஷன் போட்டுக்கலாம் வித்தவுட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ என்ட்ரன்ஸ் இல்லாம நீங்க டைரக்டா இந்த காலேஜஸ்ல டாப் யூனிவர்சிட்டிஸ் லைக் ஐஐடிஸ், சிஎம்ஐ, ஸோ இந்த மாதிரியான காலேஜஸ்ல ஈஸியா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஃபர்தரா நீங்க பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாலும் சரி, பிடெக் படிச்சாலும் சரி, அந்த டீடைல்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க என்னென்ன குவாலிஃபைட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த காலேஜ்ல உங்களுக்கு வித்தவுட் என்ட்ரன்ஸ் நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு. ஓகே. அது கம்ப்ளீட் இந்த பிடிஎஃப்பும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இருக்கும், நீங்க அதில் பார்த்துக்கோங்க. ஓகே. இது போக சார் என்னால் ஐஎம்ஓ வரைக்கும் போக முடியல, இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் வரைக்கும் நான் போகல. ஐஎன்எம்ஓல இந்தியன் நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்ல நான் வந்து
குவாலிஃபை ஆயிட்டேன். அடுத்தது நான் IMOTCக்கு நான் போகல. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் வந்துட்டேன். பட் அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கேம்ப்குள்ள என்னால போக முடியல அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. NBHM வந்து உங்களுக்கு ஸ்டைபண்ட் தருவாங்க நீங்க படிக்கிறதுக்கு. ஸோ நீங்க காலேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டைபண்ட் வரும். ஸோ அந்த ஸ்டைபண்ட் பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வரும். ஸோ பெர் மந்த்துக்கு உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா NBHM ஸ்காலர்ஷிப் 6,000 பெர் மந்த் இருக்கும். ஸோ நீங்க காலேஜ் போறீங்க அப்படின்னா TIFRன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ அதை பத்தி தனியா உங்களுக்கு வீடியோ மேக் பண்றேன். பட் நீங்க இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நாட் ஈவன் IMO, நீங்க IMO வரைக்கும் போகணும்னு கூட அவசியம் இல்லை. இன்கேஸ் IMO வரைக்கும் நீங்க நிறைய எஃபோர்ட் போடணும். இன்கேஸ் நான் இன்போலயே நின்றுட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ 9th நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்துடும். ஸோ அப்போ இப்படிதான் எக்ஸாம் இருக்கும், இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்க இன்போ வரைக்கும் போனாலே உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ IMO கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னென்ன? இப்போ இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக் ஒலிம்பியா நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? இது எல்லாமே நீங்க IMOTC போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ IMO கிளியர் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஏன்னா IMOல வந்து நீங்க டீப்பா படிக்கணும், டீப் திங்கிங் இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க 360 டிகிரில நீங்க திங்க் பண்ணணும். 360 டிகிரில நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ப்ராப்ளம் ரொம்ப டீப்பா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினை டீப்பா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூடியூப்ல விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்ஞானந்தா, யாரோட நீங்க இருங்க, அவங்க வந்து அந்த அவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து நான் இந்த மூவ்மெண்ட் தான் பண்ணேன் அப்படின்றத அவங்க வந்து அகைன் ரிப்பீட் பண்ணுவாங்க. B6 F4 அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. குயின் வந்து நான் இங்க நகட்டினேன், இதனால வந்து இதாயிருச்சு அப்படின்னு. ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஓவர் நைட்ல வருமா அப்படின்னா ஓவர் நைட்ல வராது. யூ புட் சம் எஃபர்ட், கொஞ்சம் எஃபர்ட் போடணும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நார்மலா நீங்க ஸ்கூல்ல படிக்கிற அதே தான். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க ஸ்கூல்ல படிக்காதது வந்துச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக முடியாது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் டீச்சிங்ல வரும்போது நம்ம கேஷுவலா யூஸ்வலா படிக்கிறது என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ வேற என்ன பண்ணிருக்கோம், நார்மல் கேன்சலேஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். A+B-யும் A-B-யும் என்ன பண்ணி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான், புதுசா எதுவும் இல்லை. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறத டீட்டெயில்டா படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த IMO இவ்வளவு டீப்பரா திங்க் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் தான் உங்களுடைய இது. ஸோ இப்போ நீங்க ஒலிம்பியாட் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸை ரொம்ப டீப்பா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ மேக்ஸ் இதுதான் அப்படின்றது ஒரு புரிதல் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. மேக்ஸ் இதுதான் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிறதுலயே உயரிய விருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவிலேயே பிரஸ்டீஜியஸ் அவார்டு என்ன அவார்டு அப்படின்னா பாரத் ரத்னா. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ல பிரஸ்டீஜியஸ் அவார்டு என்ன அப்படின்னா ஃபீல்டு மெடல்னு சொல்லுவாங்க, லைக் நோபல் பிரைஸ். ஸோ சயின்ஸ்ல எப்படி நோபல் பிரைஸ் சொல்றோமோ அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபீல்டு மெடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டு மெடல் வாங்குறதுக்கு இந்த IMO ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒலிம்பியாட் அப்படின்றது ப்ரீ காலேஜ் காம்படிஷன், காலேஜுக்கு போறதுக்கு ப்ரீ காலேஜ் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க டீப்பரா படிச்சீங்கன்னா நீங்க காலேஜ் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும்போது இந்த மெடலை ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் IMO கிளியர் பண்ணவங்க ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்தியால இருந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஐ வில் ஷோ இட். ஸோ இந்த ஃபீல்டு மெடல் அப்படின்றது 1936ல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜான் சார்லஸ் ஃபீல்டு அப்படின்றவங்க. ஸோ நீங்க 40 வயசுக்கு உள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபீல்டு மெடலுக்கு எலிஜிபிள். ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபீல்டு மெடல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க 4 பேருக்கு. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபீல்டு மெடல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெறும் 4 பேருக்கு. கிளியர்? நீங்க 40 வயசுக்கு உள்ள இருக்கணும். ஏதாச்சும் ரிமார்க்கபிள் ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்க பண்ணிடுங்க. ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஒரு கண்டுபிடிப்பு. மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அன்சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெடல் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாட் ஒன்லி ஃபீல்ட் மெடல், மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய மெடல்ஸ் இருக்கு. பட் இதுல மோஸ்ட்
prestigious award, prestigious medal என்ன அப்படின்னா ரைட். ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மெடல் கிடைக்கும். ஸோ இந்த மெடலை இது வரைக்கும் வாங்கினவங்க 1936ல இருந்து இப்போ வரைக்கும் வாங்கினவங்க நான் டீடைல்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுல ஒயிட் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த ஒயிட் கலர்ல மென்ஷன் பண்ணவங்க எல்லாமே ஐஎம்ஓ கிளியர் பண்ணவங்க. ஐஎம்ஓல கோல்டோ, சில்வரோ, பிரான்ஸோ இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி 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 ஈஸி. ஸோ உங்களுக்கு ஒரு 2 பேர் நான் காட்டுறேன். உங்களை பத்தி நீங்க யூடியூப்ல போட்டாலும் சரி இல்ல விக்கிபீடியா எடுத்தாலும் சரி அவங்களை பார்த்தா கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இந்தியன்ஸ், அதனால அவங்களுக்கு டீடைலா மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, 1994ல ஏன்னா நம்ம 1959க்கு அப்புறம் தான் அது ஸ்டார்ட் பண்ணாங்க ஒலிம்பியா. ஸோ அதனால 1978ல கிரெகோரி மார்குலிஸ் அவர் வாங்கியிருக்காரு. 1990ல விளாடிமிர் ட்ரின்ஃபெல்ட் வாங்கியிருக்காரு. ஸோ 1994ல 2 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த 2 பேர் வந்து 1994ல ஃபீல்டு மெடல் வாங்கினவங்க. பட் இதுக்கு முன்னாடி அவங்க ஐஎம்ஓ கிளியர் பண்ணவங்க. 1998ல அவங்க 2 பேர் ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அவங்க ஐஎம்ஓ கிளியர் பண்ணிருக்காங்க ஸ்கூல் ஸ்டேஜ்ல, ஸ்கூலிங் டைம்ல. 2002ல இவர் ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி ஐஎம்ஓ கிளியர் பண்ணிருக்காங்க. 2006ல இவங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. 2010ல இவங்க 3 பேர் வாங்கியிருக்காங்க. 2014ல இவங்க 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒயிட் கலர்ல மென்ஷன் பண்ணது எல்லாமே ஐஎம்ஓ கிளியர் பண்ணிட்டு ஃபீல்டு மெடல் வாங்குறாங்க. ஓகே, இதுல இதுல 2014ல மஞ்சுள் பார்கவா, இந்த மஞ்சுள் பார்கவா அப்படின்றவங்க இந்தியன். ஓகே, அவர் வந்து ஐஎம்ஓ கிளியர் பண்ணலாம், ஐஎம்ஓ எக்ஸாம் அப்பியர் ஆகல, பட் வந்து ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. பட் ஐஎம்ஓ மெடல் வாங்கினா ஃபீல்டு மெடல் வந்து கொஞ்சம் ஈஸி, ஏன்னா மேத்தமெட்டிக்ஸை பத்தி ஒரு ஐடியா தெரியும், அதனால சொல்றேன். அண்ட் அக்ஷய் வெங்கடேஷ் அப்படின்றவர் இந்தியன். இவங்க ஐஎம்ஓ கிளியர் பண்ணும். இவங்க 2 பேர் இது வரைக்கும் ஃபீல்டு மெடல் வாங்கினதுல 2 பேர் மட்டும் தான் இந்தியன். இந்தியன் மீன்ஸ் இந்திய வம்சாவளி. அவங்க இந்தியாவில பிறந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆவாங்க. ஸோ அவங்கள பத்தின நான் நேம் இருக்கு, நீங்க போய் விக்கிபீடியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். கிளியர்? இவர் தான் மஞ்சுள் பார்கவா, இவர் தான் அக்ஷய் வெங்கடேஷ். இவர் வந்து 2014ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு, ஒரு 2018ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. எந்தெந்த ஃபீல்டுல அவங்க ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்றது இதுல இருக்கு. ஓகே, ஸோ நம்பர் தியரில இவர் வந்து நம்பர் தியரியில் வாங்கியிருக்காரு. அக்ஷய் வெங்கடேஷ் வந்து எதுல வாங்கியிருக்காரு அப்படின்னா நம்பர் தியரி, டைனமிக்ஸ், டோபாலஜி அண்ட் ரெப்ரசன்டேஷன் தியரி. இந்த டாபிக்ல அவர் ரிமார்க்கபிள் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சதுனால ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ரைட், நீங்க இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நார்மல் ஸ்கூல் ஸ்டேஜ்ல நீங்க ஸ்கூலிங் படிக்கும் போது ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸை கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கிறீங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸை கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிறீங்க. புரிஞ்சு படிக்கும் போது ஒலிம்பியாட் கிளியர் பண்றீங்க, பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஓகே, ஒலிம்பியாட் கிளியர் பண்ணணுங்கிறது கூட இல்ல, பார்ட்டிசிபேட் பண்ணாலே பெரிய விஷயம். நீங்க ஐஎம்ஓலயோ இல்ல ஐஓகியூலயோ போய் 0 மார்க் எடுத்தா கூட தட் இஸ் பிரஸ்டீஜியஸ். ரைட், 0 மார்க் எடுத்தா கூட உங்களுக்கு பிரஸ்டீஜியஸ் தான். நீங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்றதே பெருசு. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அடுத்த லெவல் போக முடியும். எடுத்தோடனே நம்ம சக்சஸ் ஆக முடியாது. நிறைய ஃபெயிலியர்ஸை தாண்டி 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 தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப இதுல 0 மார்க் எடுத்தாலும் நீங்க வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நீங்க. கிளியர்? ஸோ அப்ப நீங்க ஸ்கூல் ஸ்டேஜ்ல உங்களுடைய ஸ்கூலிங்ல உங்களுடைய மேத்ஸ் நீங்க டீப்பா படிச்சீங்கன்னா, டீப் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அது உங்களை அடுத்த ஸ்டேஜான ஐஎம்ஓ ஒலிம்பியாட் கிளியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நீங்க ஐஎம்ஓ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க தெரிஞ்சுக்கிற உங்களுடைய நாலேஜ், இங்க நீங்க மேத்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற உங்களுடைய நாலேஜ் உங்களை எங்க கூட்டு போகும் அப்படின்னா ஃபீல்டு மெடல் வரைக்கும். இந்தியன் காலேஜ்ல ஒர்க் பண்ற எந்த ப்ரொஃபஸரும் இப்போ வரைக்கும் ஃபீல்டு மெடல் வாங்கலாம். ஸோ நீங்க நெக்ஸ்ட் ஆயிருக்கணும், நீங்க ட்ரை பண்ணணும். அது முடியாதது எதுவும் இல்லை, இட் இஸ் பாசிபிள், கேன் ட்ரை. ஓகே, ஸோ ஃபீல்டு மெடல் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஃபீல்டு மெடல் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சயின்ஸ்லயே மோஸ்ட் 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 பிரஸ்டீஜியஸ் ஒன். ஸோ எஃப்ஆர்எஸ் அப்படின்னா ஃபெலோ ராயல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க அவங்க 2 பேர் போட்டுருக்க பாருங்க, மஞ்சுள் பார்கவா எஃப்ஆர்எஸ், அக்ஷய் வெங்கடேஷ் எஃப்ஆர்எஸ். ஸோ ஃபீல்டு மெடல் வாங்குறவங்களுக்கு எஃப்ஆர்எஸ் கொடுப்பாங்க, நோபல் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு எஃப்ஆர்எஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபெலோ ராயல் சொசைட்டின்றது
நீங்க காலேஜ் போயிட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும்போது ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டா உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி எங்க போனாலும் நீங்க போகலாம். அவங்க கூட கொலாபரேட் பண்றதுனா கொலாபரேட் பண்ணலாம். இல்ல நான் அங்க போய் படிக்க போறேன், அங்க போய் ரிசர்ச் பண்ண போறேன், நீங்க ரிசர்ச் பண்ணலாம். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும் கவர்மெண்ட்ல இருந்து. உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும் டில் யுவர் டெத். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய ப்ரெஸ்டீஜியஸா நிறைய ஃபேவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்க ரிசர்ச் அந்த மாதிரி உங்க இதுல இருப்பீங்க. பேர் போய் ஒரு புகழ்ல இருப்பீங்க நீங்க. ஓகே, இட்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ் காம்படிஷன் எக்ஸாம் இன் ஸ்கூலிங் டேஸ். ஐஎம்ஓ அப்படின்றது நீங்க ஸ்கூல் படிக்கும் போது எழுதக்கூடிய ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாமினேஷன். ஃபீல்டு மெடல் அப்படின்றது நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வாங்கக்கூடிய ப்ரெஸ்டீஜியஸ் மெடல். அதுக்கு நீங்க இப்ப வெறும் 8th இருந்து 11th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய மேத்ஸை கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இங்க கொண்டு போயிடும். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நார்மலா 100 out of 100 எடுக்கிறது மட்டும் நம்மளுடைய மோட்டிவா இல்லாம கொஞ்சம் டீப்பரா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சவங்க கூட ரொம்ப ஈஸியா நீங்க எக்ஸாம் ரொம்ப ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணும். இப்ப இந்த ஃபீல்டு மெடல் வாங்கினவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஃபீல்டு மெடல் வாங்கினவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெகோரி மார்க்னிஸ், இவர் வந்து சோவியத் யூனியனை சேர்ந்தவர். 1962ல ஐஎம்ஓல சில்வர் வாங்கினவர். 1972ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதே விளாடிமிர் ட்ரின்ஃபீல்ட் அப்படின்ற சோவியத் யூனியன்ல 1969ல ஐஎம்ஓல பார்ட்டிசிபென்ட், இவர் பிரைஸ் வாங்கல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1990ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதனால ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். யார் யாருமே அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்தெந்த இயர்ல ஐஎம்ஓ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 1973ல சில்வர் வாங்கியிருக்காரு. 1974ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1994ல ஒரு ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அண்ட் ரிச்சர்ட் போர்ச்சர்ஸ் யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற 1977ல சில்வர் வாங்கியிருக்காரு ஐஎம்ஓல. 1978ல கோல்டு, 1998ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. டிமோத்தி போவர்ஸ் அப்படின்றவர் வந்து யுனைடெட் கிங்டம் தான் 1981ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 1998ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. நீங்க ஐஎம்ஓல வந்து கோல்டு, சில்வர் ஆர் பிரான்ஸ் கண்டிப்பா வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணது பெரிய விஷயம். ரைட்? ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணது மோர் ப்ரெஸ்டீஜியஸ். அதுக்காக உங்களை பிரைஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம ஃபுல் எஃபர்ட் போடுவோம், கோல்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம போடும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியா இது பண்ண முடியும். கிளியர்? அக்ஷய் வெங்கடேஷ் இவர் வந்து இந்திய வம்சாவளி, பட் ஆஸ்திரேலியால செட்டில் ஆகிட்டாரு. ஆஸ்திரேலியா 1994ல பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. 2018ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ டெரன்ஸ் ஸ்டோ அப்படின்றவர் வந்து யங்கஸ்ட் ஐஎம்ஓ யங்கஸ்ட் ஐஎம்ஓ 1986ல பிரான்ஸ், 1987ல சில்வர், 1988ல கோல்டு. கண்டினியூஸா 3 ஸ்ட்ரெச்சா போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரான்ஸ், சில்வர், கோல்டு. 2006ல ஃபீல்டு மெடல் வாங்கியிருக்காரு. கிளியர்? ஸோ இட் இஸ் யங்கஸ்ட் பர்சன் டு அச்சீவ் ஐஎம்ஓ. ஸோ நீங்களும் அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்க உங்களுக்கு 1 year டைம் இருக்கு. ஸோ நீங்க ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்களோ, உங்களுடைய ஸ்கூலிங்ல நீங்க என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அந்த சிலபஸை கொஞ்சம் டீப்பரா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸும் தனியா நம்ம கிளாஸ் எடுப்போம். உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ் இருக்கு, உங்க ஸ்கூல் மேக்ஸ டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கிளாஸ் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இந்த டீப் ஸ்கூல் மேக்ஸ் தனி, தென் ஐஓக்யூஎம். இனிஷியலா நீங்க எழுத போற எக்ஸாம் வந்து ஐஓக்யூஎம். அந்த ஐஓக்யூஎம்க்கு கம்ப்ளீட் கிளாஸ் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஓகே, சோ இது நம்மளுடைய ஆப்ல இருக்கும். நம்ம ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம டெலகிராம்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே, ஸோ இந்த சேனல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கூல் மேத்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு உள்ள வந்துடும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ள வரும். ஐஓக்யூல டெய்லி ஒரு கொஸ்டின், ஓகே, ஒரு கொஸ்டின் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ். டெய்லி ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டெய்லி ஒரு கொஸ்டின் போதும். நம்ம நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர்ல தான் எக்ஸாம் அப்பியர் ஆகும். ஆல்மோஸ்ட் நமக்கு 1 year டைம் இருக்கு. ஸோ அப்போ 365 ப்ராப்ளம் வித் கம்ப்ளீட் கான்செப்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டெய்லி ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்ம சேனல்ல ஒலிம்பியாட் பத்தி இருக்கும். மற்றபடி ஸ்கூல் மேக்ஸை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியா வரும். ஸோ தனியா இதுக்கு கோர்ஸும் இருக்கு. 8th மேக்ஸ்ல இருந்து 12th மேக்ஸ் வரைக்கும்
8th to 12th வரைக்கும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் வந்து எந்தெந்த எக்ஸாமுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஜேஇஏக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜேஇ எக்ஸாமுக்கு ஜேஇஏ அப்படின்றது இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஜேஇஏ அப்படின்றது இன்ஜினியரிங்க்கு நீங்க எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். தென் ஐஎஸ்ஐ அப்படின்னு ஒன்று இருக்கு, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஐஎஸ்ஐ அப்படின்ற இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஐஎஸ்சியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு 5,000 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபீஸே கிடையாது. ஃபீஸ் இல்லாம நீங்க படிக்கலாம். தென் சிஎம்ஐ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நீங்க போனோம் அப்படின்னா அங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 12th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சிஎம்ஐல கிராஜுவேஷன் பண்ணலாம். ஸோ இதுல நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் அண்டாவது நீங்க ஒலிம்பியாட்ல இன்னும் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு என்விஹெச்எம் ஸ்காலர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இன்னைக்கு நீங்க படிக்கிற மேத்தமெட்டிக்ஸ், ஸ்கூல்ல படிக்கிற மேத்தமெட்டிக்ஸை கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம வெரி டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்றாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ டெய்லி ஒரு ப்ராப்ளம் ஐஓக்யூஎம் ஃபார் ஐஓக்யூஎம் எக்ஸாமுக்கு டெய்லி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஐஓக்யூஎம் எக்ஸாம் நம்ம டெய்லி ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்துடும். ஸோ இதுதான் கொஸ்டின், இதுதான் நாலேஜ் அப்படின்ற இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு 10 நாள்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ ஆஃப்டர் தட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஆரம்போ, இன்மோ, ஐஎம்ஓடிசி, ஐஎம்ஓ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நாலேஜ் கேதர் ஆகும். கிளியரா? ஸோ அப்போ டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு இதை பத்தி வரும். ஸ்கூல் மேக்ஸை பத்தி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ ஸ்கூல் மேக்ஸோடைய சிலபஸும் இதோடைய கொஸ்டின்ஸோட சிலபஸும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருந்தா, இல்ல தான் எனக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்டடா இல்ல, எனக்கு பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிசிக்ஸ்ல தனியா ஒலிம்பியாட் இருக்கு. கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டடா இருந்தா கெமிஸ்ட்ரியில தனியா ஒலிம்பியாட் எக்ஸாம் இருக்கு. பயாலஜில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பயாலஜில தனியா ஒலிம்பியாட் இருக்கு. ஸோ நீங்க எந்த எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ நீங்க அந்த சப்ஜெக்ட்ல ஒலிம்பியாட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்குறேன். ஃப்ரம் டுமாரோ உங்களுக்கு டெய்லி ஒரு ஐஓக்யூஎம் கொஸ்டின் நம்ம சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. See you tomorrow.